அதான் சொன்னேன், ஈசனுக்கு இனியான் தன்னை. இவர் எது திருமணம்? ஒரு தலைவனும் தலைவியும் சேர்றதுதானே திருமணம். நம்ம எல்லாம் என்னது, உயிர்கள் அத்தனையும் தலைவி, ஈசன் மட்டுமே தலைவர். அப்போ அந்த ஈசன்ற தலைவனை சேர போறது தலைவி. அப்ப இதுக்கு இன்னும் எவ்வளவு மேக்கப் பண்ணலாமா, எவ்வளவு வேணா பண்ணலாமா? இதுதானே உண்மையான திருமணம். அதெல்லாம் சும்மா திருமணம், இதுதானே உண்மையான. அப்போ தலைவியும் தலைவனும் சேர போறாங்க. அப்போ நம்ம எல்லா உயிருக்கும் தலைவனா இருக்கு ஈசன். அதான் ஆன்சரை சொல்லிட்டேன்னு சொன்னேன், ஈசனுக்கு இனியான் தன்னை. அப்போ சுவாமியா சேர போறாரு. இப்ப இதுதானே உண்மையான திருமணம். அதனாலதான் இதை பக்கமா எழுதுறாரு நம்ம பெரும்பானார். ஈசனுக்கு இனியான் மேனி எழுபெறவன. ஏற்கனவே சுந்தரர், அது சாமி தன்னை பார்த்த சுந்தரா வான் கூப்பிட்டவர். அவரோட எவ்வளவு அழகா இருப்பாருன்னு தெரியும், இங்கேயும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்பேற்பட்ட ஈசனுக்கு இனியான இன்னும் எழுபெற அழகுக்கு அழகு சேர்க்கிறாங்களாம்.